தான் என்கிற அதிகார பற்றுதான் அதற்கு காரணமாக அமைகிறது. இந்த தான் என்கிற அதிகார பற்று எங்க இருந்து வரும் தெரியுங்களா? அகங்காரம், ஆணவம். காசியில வைகறை பொழுதுல இவர் கங்கையில் குளிச்சிட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகும்போது திண்ணையில உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தான். டுக்குருங்கரனே டுக்குருங்கரன் வந்துதான் ஆதிசங்கர் இருக்கும். முட்டா பசங்களேன்னாராம். கோவிந்தம் பஜ மூடமதே. என் இறைவன் எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, இன்னமேனும் எனக்கு யாது நடந்தாலும், இன்னும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நீ ஒண்ணுமே கிடையாது, நீங்க இருந்து வெளியே போகணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க போன பாத்தியா, எவ்வளவு திருக்குறள், எத்தனை பாட்டு, எத்தனை திருவருட்பா, எத்தனை திருவாசகம், ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் இங்கிருந்து ஒப்படைச்சிட்டு நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் கடவுளை மறக்கணும்? எல்லாமே கடவுள் தான்யா, மனுஷன் மட்டும் இல்லையா, எல்லா உயிர்களும் கடவுளின் சொரூபம். செய்திகளை பார்த்தால் நல்லதே இல்ல, ஒரு பயம் வருது இல்லையா? அப்ப இந்த கலிகாலம் அச்சுறுத்தல் நிறைந்தது. ஏன் அப்படி இருக்கு? என்ன அச்சுறுத்தல்? வெறும் துன்பம் தான் இருக்கு. அது நமக்கு தெரியல, நம்ம சுத்தி பார்க்கறது இல்ல. இயற்கை ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், ஒவ்வொரு விதமாக அச்சுறுத்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் அவ்வளவு பொசசிவா அந்த துன்பங்களை எல்லாம் கொடுத்து அவன் நம்மளை திருப்ப பார்க்கிறான். ஆனா திரும்புறாங்க, மத்தவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. எத்தனை அடி கொடுத்தாலும் இதை பத்தி விலாவரியா பேசலாம் நம்ம. அப்ப இது கலிகாலம் என்பதற்கு என்ன அடையாளம்னா, தர்மத்தின் அந்த தன்மை, தர்மத்தின் அளவு குறைஞ்சு போயிருக்கும். அதுதான் கலிகாலம். கிருதாயுகத்துல முதல்ல 4 யுகங்கள், கிருதாயுகம் முழு தர்மமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. திரோதாயுகத்துல 25% அதர்மம், 75% தர்மம். துவாபர யுகத்துல 50-50 இருந்துச்சாம். கலிகாலத்துல 25% தான் தர்மம் இருக்கா, 75% அதர்மம். இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா களி முடிஞ்சிடும், உலகம் அழிஞ்சிடும் சொல்றாங்க. அப்ப அதை நிறுத்தணும் இல்லையா, தர்மத்தை நிறுத்தணும் இல்லையா? அப்ப தர்மம் எப்படி நிறுத்தப்படும்? அதே போல சொல்லுவார்கள், தர்மம் எதனால் தாங்கப்படுகிறது என்றால் அதுக்கு சொல்லுவாங்க சமரசம், அதுனா நீதி. ஒரு நீதியினால தர்மம், நேர்மைன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு சத்தியம், தூய்மை. சத்தியம், தூய்மை, சமரசம், கருணை. இந்த 4 கால்கள் தான் தர்மத்தை தாங்கிட்டு இருக்கா. சமரசம் என்பதை நேர்மைன்னு எடுத்துக்கோங்க, நீதின்னு எடுத்துக்கோங்க. சத்தியம் வாய்மை, தூய்மை கருணை. இப்ப சத்தியம் இல்லையா, வாய்மையும் இல்லையா. சத்தியம், வாய்மை, தூய்மை, நேர்மை. வாய்மையும் சத்தியமும் ஒண்ணா எடுத்துக்கோங்க. இந்த 3 கால்களும் உடைந்து இப்போ ஒரு கால்ல தர்மம் நிக்குதான், அதுவும் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன கால்ல? கருணை இருக்கு. கருணை இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? எதனால? மக்கள் பால் உள்ள கருணையினாலதான் இப்படி. ஏதேனும் உடம்புக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடுறோம், அதை தாண்டி இருக்கே இந்த நான் என்பது என்ன? உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற 4னுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை தானே. உடம்புக்கு மட்டும் போஷாக கொடுத்துட்டு இருக்கோமே, இந்த உடம்பை கடந்து இருக்கிறதே விஷயங்கள், அதுக்கு யார் சாப்பாடு போடுவா? இந்த உயிர்னு இருக்கே, இந்த மனம்னு இருக்கே, ஆன்மான்னு இருக்கே, அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அது நலிவுறும் பொழுதுதான் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அப்ப இந்த தர்ம சிந்தனை குறைந்து விடும். கருணை நம்ம கிட்ட இருக்காது. கருணை ஒன்று வளரட்டும் மனிதர்கள் கிட்ட. ஒரே ஒரு கருணை பம்பு, இப்ப நான் சொன்னமே 3 இல்ல, மொத்த குணமும் உள்ள வரும். வாய்மை, தூய்மை, நேர்மை, சத்தியம், தர்மம், உண்மை, இன்னும் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. நிறைமனம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், மரியாதை, எல்லாம், பொறுமை. நம்ம அறத்துப்பால்ல பட்டியல் போடுவாரு பாருங்க, ஒழுக்கம். எல்லா பண்புகளும் கருணை என்ற ஒரு பண்பு இருந்தால் உள்ள வந்துடும். இந்த கருணை தான் ஒரு கால்ல கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கான், மத்தெல்லாம் மறைஞ்சு போச்சு.
அப்ப இந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் கருணையை நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானாரினுடைய மார்க்கம். அவரது என்னன்னா சமரசம் என்பது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா நேர்மை, சுத்தம் என்பதை வாய்மை, சுத்தம் என்பதை தூய்மை, சத்தியம் என்பதை வாய்மை, கருணை. வள்ளல் பெருமானாரினுடைய தாத்பரியம் என்னன்னா கருணை. அதுதான் அவருடைய மார்க்கத்திற்கு பெயரே அப்படிதான் வைப்பார். சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம். சமரச சுத்த சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சத்திய ஞான சபை. இப்படி எல்லாமே இப்படிதான் பேர் வரும் அவரது. சமரசமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், கருணையோடு இருக்கணும். இதுதான் 4 தர்மத்தை காக்கக்கூடிய கால்கள். இப்ப இதை நிலைநிறுத்துவதுதான் இந்த சத்சங்கம். இதைத்தான் சத்சங்கம் செய்கிறது. இந்த சத்சங்கம் என்ன செய்கிறது என்றால் பாவத்தின் சுமையை குறைக்கிறது. சரி, கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாரு பகவத்கீதையில, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகமாகத்தான் இருக்கணும். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுகிருஷ்ணாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் பரித்ராணாய சாதுனம் என்ன, நல்லவர்களுக்கு எப்போ துன்பம் உண்டாகுதோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், விநாசாய சதுகிருஷ்ணாம், தீயவர்களை அழிப்பேன். நல்லவர்களுக்கு யாரால் துன்பம் வரும், தீயவர்களால, அவர்களை நான் அழிப்பேன். அதற்காக நான் என்ன செய்வேன், யுகந்தோறும் நான் என்னை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறேன், நான் வந்து கொண்டே இருப்பேன். இந்த தர்மத்தை நிலைநாட்ட, அதர்மத்தை அழிக்க அர்ஜுனா நான் யுகந்தோறும் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் கிருஷ்ணன் சொன்னது. யதா யதாஹி தர்மஸ்ய கிலானிர் பவதி பாரத அபியுதான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம்னர். இதே பொருள்தான். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ பரதகுல தோன்றலே அர்ஜுனா, அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழிக்க நான் என்னை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி தோற்றுவித்து கொண்டிருப்பதுதான் இவர்கள் எல்லோரும். யாரெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று எங்கோ ஒருகிட்ட கேட்டேன். ஒரு 40 ஆண்டு காலம் முன்பு இவர்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பார்கள், இளைஞர்களாக இருந்திருப்பார்கள். அப்ப அந்த இளைஞர்களுக்குள்ள இந்த எண்ணம் யார் உற்பத்தி செய்திருப்பார்? எல்லாம் வல்ல இறைவன் தானே. நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் வருவேன். எங்க வள்ளல் பெருமானார் சொல்வாரு, இப்பொழுது ஒரு உடலில் இருக்கிறோம், பின்னர் 1000 உடலில் வெளிப்படுவோம், விடமாட்டோம், ஓய மாட்டோம். உங்கள் ஒவ்வொருவரையும் உய்விக்கும் வரையில், இறைவனிடத்தில் சேர்க்கும் வரை, மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் பெரும் வரை நான் ஓய மாட்டேனார். அப்படித்தான் வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் மகான்கள் காலத்தினுடைய கட்டாயங்கள்னு சொல்லுவாங்க. மகான்கள் யார்? காலத்தினுடைய கட்டாயங்கள். இப்ப அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அல்லவா? இதையும் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அத்தியாயம் 2ல சொல்லுவார், சாங்கிய யோகத்துல, பெருசா ஒண்ணும்லாம் இல்லடா, நீ சின்னதா நல்லது பண்ண, சொல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய திரயத்தே மகுதோ. அப்படி பயம் உனக்கு போயிடும். மகுதோ பயம், பெரிய பயம் இருக்கு நமக்கு. பெரிய பயத்துல இருந்து நீ போலன்னா சின்னதா சொல்பம், இவ்வளவு தர்ம காரியம் பண்ணு, இவ்வளவு தர்ம காரியம் பண்ணு. மனசுல பயம் போகணும்னு 1000 கோயில் சுத்தாத. ஒரு தர்ம காரியம் செஞ்சுட்டு பாரு, ஒரு கம்பீரம் இருக்கும் உன் மனசுல, அது எல்லா பயத்தையும் போக்கிடும்டான்னு சொல்றாரு. இந்த தர்ம காரியம் செய்பவர்களை எந்த அளவிற்கு இறைவன் தன் கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண்டிட. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஒரு மார்கழி மாதம் உற்சவம். இப்ப இதே விழாவை வேற கோயில் எப்படி கொண்டாடுவாங்க, இப்ப வேற இசை கச்சேரிகள் எப்படி நடத்துவாங்க, இன்னும் எந்தெந்த வகையிலேயோ இப்ப மார்கழி மாதத்தை இவர்கள் இப்படி இறைவனை இவரை கருவிகளாக எடுத்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய, இதுல உட்கார்ந்து இருப்பது கூட பெரிய லாபம். இறைவன் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அனுப்ப மாட்டாரு.
சிலருக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் உதிக்கும். வந்து இப்படி அமர வேண்டும், இப்படி செய்யணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வராது. பல ஜென்ம புண்ணியம் அவர்கள் தாய் தந்தையரும் அவர்களும் செய்திருந்தால்தான் நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும், அதற்குரிய செயல் ஆக்கமும், செயல் செய்வதற்குரிய அனைத்து வசதிகளும் கிடைக்கும். சாதாரணம் கிடையாது. மாணிக்கவாசகர் சொல்றார் இல்லையா, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அவன் அருள் இருக்கணும். அப்படி அவன் அருள் முழுமையாக நிறைய பெற்றிருப்பதால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் சேலம் மாநகரம் புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லையா? இப்படி எத்தனை மாநகரங்கள் இது போல நிகழ்ச்சிகள் நடக்காது. 30 நாட்களும் நடைபெறுவது என்பது சாதாரணம் கிடையாது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. என்ன சொன்னோம் இந்த ஸ்லோகம்? சொல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகுதோ பயாத். பெரிய பயத்திலிருந்து நீ செய்யற சிறிய தர்மம் கூட உன்னை காப்பாற்றும். பெரிய பயம்னா என்ன? மரண பயம்தான். இந்த உலகத்துல அது பயம் இல்ல. நம்ம அது பயப்புறமானே தெரியல. எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு பாவம்னு சொல்லிட்டு வந்துரும். அதனாலதான் மகாபாரதத்தில் தர்மர் யக்ஷன் கேட்கும் பொழுது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயமாக எதை நீ பார்க்கிறாய் எனும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தன்னோடு வாழ்ந்தவர்கள் இறந்து கொண்டிருப்பதை இந்த மனிதர்கள் பார்த்து கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு சௌகரியமா மகிழ்ச்சியா மரண பயமே இல்லாம வாழறாங்க பாரு. இதுதான் எனக்கு பெரிய அதிசயமா இருக்குன்னாரு. இதுதான் பெரிய அதிசயமா இருக்கு. யாருக்காவது தோணுதா? வள்ளல் பெருமானார் கேட்பாரு, செத்த நுமது இனத்தாரை சிறிதும் நினைகிறோ என்பார். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குதேப்பா, மரணமில்லா பெருவாழ்வை அடையணும்னு உங்களுக்கு ஏன் தோணலன்னு கேட்பார். பிணி வருகிறது, மூப்பு வருகிறது, மரணம் வருகிறது, இப்படியே இருப்போம்னு எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பழுத்த ஓலையை கண்டு குருத்து ஓலை சிரிச்சுதான். இதுவும் ஒரு நாள் பழுத்த ஓலையா மாறப்போகுதுன்ற ஞாபகம் வரல பாருங்க. இந்த ஞாபகமே இல்ல. இதற்கு முன்பு இப்படி வாழ்ந்தவர்கள்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருப்பாங்க? இதையெல்லாம் நம்ம நினைக்கணும். இதுதான் மாயாத்திரை விலகுதல் என்பது. இதையெல்லாம் சத்சங்கம் வந்தாதான் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொருவராக எப்படி கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல எப்பதிலிருந்து வராங்க நமக்கும் சொல்வதற்கு? மகான்கள் யாருன்னா காலத்தின் கட்டாயங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி மகாவீரரும் புத்தரும் அந்த காலகட்டத்துல ஒரு சூழல் நிறைந்தது, அதர்மம் தலை தூக்கியது, அப்படி குறைக்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வேத வியாசர் வந்தார். அதற்கு ஒரு 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே வேத ரிஷிகள் வேதத்தை எழுதினாங்க, உபநிஷத்தை எழுதினாங்க. எதற்கு? தர்ம சிந்தனை. தர்மம் குறையும் பொழுது அதை எதற்கு அந்த மருந்து கொடுக்கணும்னு பார்ப்பாங்கன்னா, இறை உணர்வு தான் அந்த அந்த அதர்மம் என்கிற அந்த நோய் மனிதனுக்குள்ள பரவுது பார்த்தீங்களா? அப்ப அந்த நோயை தீர்க்கும் மருந்து என்ன தெரியுங்களா? தர்மம் இல்ல. தர்மம் என்பது என்ன? கடவுள் தான். கடவுள் தான் அந்த தர்மம். அந்த கடவுளை உள்ள புகுத்திட்டா போதும். அப்படி அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல வேத உபநிஷதங்கள் தோன்றியது. அதற்கு பிறகு அதை சரி செய்ய புத்தர் மகாவீரர் வந்தாங்க. அதற்கு பிறகு திருவள்ளுவர் வந்தாரு. கிபி முன்னாடி இதெல்லாம். அதற்கு பிறகு திருமூலர் வந்தாரு. அவர் ஒரு 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். இல்ல 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரருக்கும் மாற்றம் இருக்கிறது. இப்ப ராமானுஜர் வந்தார், மத்வர் வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வராங்க. அதற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டில், 7ஆம் நூற்றாண்டில், 8ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினார்கள். சுந்தரர், அப்பர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர், எல்லா ஆழ்வார்களும் அப்படியே காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு குமரகுருபரர் வருகிறார், அருணகிரிநாதர் வருகிறார். காலம். அதற்கு பிறகு வள்ளல் பெருமானார் வருகிறார். அவருக்கு முன்பே தாயுமானவர் வந்துட்டார். அப்படியே நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த ஏற்றம் பெற்றுக்கொண்டே வரும். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற கருத்துகள் வரும். என்ன தேவை சமுதாயத்தில், என்ன நோய் நிலவுகிறதோ அந்த நோய்க்குரிய மருந்தாக மகான்களினுடைய கருத்துகள் இடம்பெறும். அதுதான் கண்ணன் சொன்னது. இப்படி வள்ளல் பெருமானார் வந்தார். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு, வாடிய பயிரை கண்டபோதே வாடிய வள்ளல். இந்த சத்சங்கம் ஏன் பயத்தை நீக்க வேண்டும்? உங்களுக்கு பெரிய பயம். இந்த பயம் எப்ப வரும் தெரியுங்களா? இப்ப சொன்னனே,
அதர்மம் என்கிற நோய் நமக்குள்ள பரவிடுச்சு. அந்த அதர்மத்தினுடைய வெளிப்பாடு தான் கருணையின்மை, நிறைய குற்றங்கள், பொய், களவு, சூது, கொலை எல்லாமே அந்த கருணையின்மையினுடைய வெளிப்பாடு தான். அது பல்வேறு முகங்கள்ல வெளிப்பட்டுட்டு இருக்கு. கருணை ஒண்ணு இருந்தா போதும்னு சொல்லணும். இப்ப அந்த கருணை எதனால வரும்? இறைவனால தான் வரும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா, முதல்ல இந்த பயம் இன்மை வரணும். பயம் போகணும். பயத்தின் காரணம் தான் அனைத்து குற்றங்களும் நிலவுகிறது. ஒருவன் சேமித்து வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், இல்ல வேற என்ன பொய் சொல்றதோட எதுக்கு? பயத்துல பொய் சொல்லிடுவோம். எல்லா குற்றங்களுக்கும் காரணம் பயம்தான். இந்த பயம் எப்ப வரும்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த பயம் எப்ப வரும் அப்படின்னா, நல்லா சிந்தித்து பாருங்க. பயத்தினுடைய அடையாளம் என்னன்னா, கவலை. கவலை வந்தா பயம் வந்துரும். கவலையும் பயமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒத்துக்கிறீங்களா? பயமும் கவலையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். கவலை வந்தா பயம் வரும், பயம் வந்தா கவலை வரும். கவலை எப்பொழுது வரும்? சுய பச்சாதாபம் நம்ம மீது வரும்போது வரும். சுய பச்சாதாபம் தான் கவலை. சுய பச்சாதாபம்னா என்ன? நம்மள நம்மளே பரிதாபப்படுறோம் பார்த்தீங்களா? இதுதான் செல்ஃப் சிம்பத்தி. இதுதான் கவலையா மாறும். இந்த சுய பச்சாதாபம் எப்ப வரும் தெரியுங்களா? நமக்கு கோபம் வரும். இந்த கோபம் செல்லுபடி ஆகலன்னு அவங்க அதை சட்டையே செய்யல. நீங்க கோபப்படுறீங்க. உங்க கணவர்கிட்டயோ, இல்ல மனைவி கிட்டயோ, இல்ல அம்மா கிட்டயோ, இல்ல யார்கிட்டயோ கோபப்படுறீங்க. உங்க கோபத்தை அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. நீ எல்லாம் ஒரு ஆளு. அப்படின்னு ஏதோ ஒன்றின் காரணமாக அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் என்றால், அந்த செல்லுபடியாகாத கோபம் சுய பச்சாதாபமா மாறும். இந்த சினம் எப்பொழுது வரும் தெரியுமா? ஏமாற்றத்தின் காரணமாகத்தான் சினம் வரும். இந்த ஏமாற்றம் எப்பொழுது வரும் தெரியுமா? எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரும். நல்லா வாங்க. எதிர்பார்ப்பு இருக்கு. என் புள்ள இப்படி பண்ணுவான், எங்க வீட்டுக்கார் எப்படியோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறி, ஏமாற்றம் என்னவாக மாறுகிறது? அந்த ஏமாற்றம் தவிர்க்கப்படும் பொழுது எனக்கு சினமா மாறுது. அந்த சினம் தான் என்ன? சுய பச்சாதாபமா மாறுது. அப்படியே அது செல்லுபடி ஆகலையே என்று மாறுகிறது. அப்ப இந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்து வருகிறது என்றால், ஆசையிலிருந்து வரும். ஆசை தான் என்னவா மாறுது? அவர்கள் மீது வைக்கிற ஆசைதான் எதிர்பார்ப்பு. சரி, இந்த ஆசை எங்கிருந்து வரும் தெரியுங்களா? தனி உடைமை பற்றிலிருந்து வரும். இது என்னுடைய பொருள், இது என்னுடைய வாழ்க்கை துணை, இது ஏன் புள்ள, இது எங்க அம்மா, இது ஏன் ஃப்ரெண்டு என்று உரிமை பாராட்டுகிறோம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு தனி உடைமை பற்று. நல்லவா? இந்த தனி உடைமை பற்று என்பது எப்ப வரும் தெரியுங்களா? நான் என்கிற அதிகார பற்று. நான் அப்படின்னு அந்த ஒரு வருது பாருங்க. அந்த தான் என்கிற அதிகார பற்றுதான் அதற்கு காரணமாக அமைகிறது. இந்த தான் என்கிற அதிகார பற்று எங்க இருந்து வரும் தெரியுங்களா? அகங்காரம், ஆணவம். இதுதான் காரணம். இந்த அகங்காரம் இப்ப ஒழியணும். இப்ப எல்லாத்துக்கும் மூலம் யாரு? அகங்காரம். அகங்காரம் தான் என்னவா மாறுச்சு? தான் என்கிற அதிகார பற்று, தனது என்கிற பொருள் பற்று. இந்த ரெண்டும் சேர்ந்து ஆசையை உற்பத்தி பண்ணுது. இந்த ஆசை எதா மாறுது? எதிர்பார்ப்பா மாறுது. எதிர்பார்ப்பு ஏமாற்றமா மாறுது. ஏமாற்றம் என்னவா மாறுது? சினமாக மாறுகிறது. சினம் சுய பச்சாதாபமாக மாறுகிறது. சுய பச்சாதாபம் கவலையாக மாறுகிறது. கவலைதான் பயமாக மாறுகிறது. வாழ்க்கையே நரகமா இருக்கும். அப்ப என்ன வருது? ஆசை, கோபம், அதுக்கு பிறகு கவலை, பயம். இது 4ம் இருந்தா அது வாழ்க்கையா? ஆசை, கோபம், கவலை, பயம். இதற்கெல்லாம் மூலம் யாரு? அகங்காரம். இந்த அகங்காரம் எப்ப போகும் தெரியுங்களா? கடவுள். உள்ள கடவுள் வரட்டுமே. என்ன தோணும்? எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுடையது. இதுல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க சத்சங்கத்துல வந்து கலந்து கொள்ள உங்களுக்கு புதிதாக எந்த விஷயத்தையும் இங்க கொடுக்க மாட்டோம். உள்ள சிலதையெல்லாம் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை,
என்கிற அனைத்தையும் பிடுங்குவதுதான் உண்மை சத்சங்கத்தினுடைய விஷயமா இருக்கும். நீ ஒண்ணுமே கிடையாது, நீங்க இருந்து வெளியே போகணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க போன பாத்தியா, எவ்வளவு திருக்குறள், எத்தனை பாட்டு, எத்தனை திருவருட்பா, எத்தனை திருவாசகம். ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் இங்க இருந்து ஒப்படைச்சிட்டு, நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் விடுதலை. உன்னிடத்தில் இருக்கின்ற சத்சங்கத்தினுடைய நோக்கம் உன்னை பூஜ்யமாக்குவது. நீ ஒன்றும் இல்லை என்று எப்பொழுது அறிகிறாயோ, முழுக்க முழுக்க இறைவன் உன்னுள் வந்து நிறைந்து விடுவான். இதுதான் சத்சங்கம். அதைத்தான் பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் சொன்னார். சத்சங்கத்வே நிற்சங்கத்வம், நிற்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிர்ச்சலத்துவம், நிர்ச்சலத்வே ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா என்ன? பயமற்ற தன்மை. பயம் பூஜ்யமாயும். கடவுளை நாம் நம்புகிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? இவ்வளவு பெரிய பொருள் என்னை காக்க இருக்க, எங்க ஐயா சொல்லுவார், வள்ளல் பெருமானார், உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன் மனமேனுவர். உள்ளும் புறமும் இருக்கா ஐயா? உள்ளியா இருக்கான், வெளியும் இருக்கான். வெளியே மட்டுமா இருக்கான், உள்ளியும் இல்லையா? வள்ளல் உன்னை காத்து கொண்டிருக்க வாட்டமேன் மனமேன். ஏன் பயப்படுற? அப்ப நம்ம பயப்படுறோம்னா நம்ம தான் நாத்திகவாதி. கடவுளை நம்பாதவங்கன்னு யாரையோ சொல்றோம்ல, கடவுளை நம்புறவங்க நம்ம வந்து இன்னும் பயந்து கொண்டிருந்தால் அதுதான் நாத்திகம். அப்ப இது என்ன செய்வார் வள்ளல் பெருமானாரினுடைய இந்த சுத்த சன்மார்க்க நெறி? அவரே சொல்லுவது பயமற்ற தன்மை. என்ன பயம்? மரண பயமே இருக்காது. மரண பயமற்ற தன்மைக்கு கூட்டி செல்வார். மரணமிலா பெருவாழ்வுக்கு கூட்டி செல்வார். எதனால்? தயவினால். அவருடைய இந்த தலைப்பு என்ன? வாடிய பயிரை கண்ட போதே வாடிய வள்ளல். இவர் யார்? இவருன்னு உங்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இங்கு தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அது சாபமா என்று தெரியல, பல பேருக்கு ஐயா தெரியல. இதே பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போனால் நாராயண குருவை தெரியாதவர்களே இல்லை. எந்த விதத்தில் ஐயா குறைஞ்சிட்டார். இப்பேற்பட்ட வரம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மகான் தோன்றி இருக்கிறார். என்ன இவருடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன் என்றோன்னு ஐயா கேட்பார். அவர் ஒருவர் தான், ஆனால் தனி மாடல். அவர் தனி மாதிரி. அவர் இந்த காலத்தினுடைய கட்டாயம் வள்ளல் பெருமானார். என்ன அப்படின்னா, இப்ப சொன்னோம் இல்லையா, இவருக்கென்று ஒரு சங்கம் அமைத்தவர், சன்மார்க்க சங்கம். இவருக்கென்று ஒரு கொடி இருக்கு, சன்மார்க்கத்துக்கு ஒரு கொடி இருக்கு, வெள்ளையும் மஞ்சளுமாக ஒரு கொடி இருக்கும். இவருக்கென்று ஒரு மந்திரம் இருக்கிறது, மகா மந்திரம், அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று ஒரு மந்திரத்தை சொன்னார். இவருக்குன்னு ஒரு சங்கம், இவருக்குன்னு ஒரு கொள்கை, இவருக்கென்று ஒரு மந்திரம், இவருக்கென்று ஒரு கொடி, இவருக்கென்று ஒரு கோயில் கட்டினார். இவருக்கென்று என்னென்ன? இவருடைய கொள்கையை உலகிற்கு காட்ட, இந்த உலக மக்கள் உய்வு பெற. பொய் இல்லாதது, எந்த மறைப்பும் கிடையாது. ஐயாவே சொல்றார், வேய் வகை மேல் காட்டாதே எந்தனுக்கு எல்லாம் வெளியாக காட்டிய மெய் உறவாம் பொருளே என்று சொல்கிறார். எந்த பொய்யும் கிடையாது. இவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்வது ஏதோ இவர் ஒரு தனி கடவுளை காட்டுறாருன்னு இல்ல. பா, நீ எல்லாம் சொல்றியே, எம்பொருள் எம்பொருள் என்றே எல்லா சமயத்திற்கும் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் ஆயிற்று பாரீர். பா, ஒரு பொருள் தான்யா. என் பொருள் எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் ஒரு பொருள் தான்யா. அந்த பொருள் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி என்பது இறைவன் அருள் நிறைந்த பெரிய ஜோதிமயமாக இருக்கிறான். அந்த கடவுளைத்தான் நாம் இப்படி நமக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால எவ்வளவு நீங்கள் அறிவுல வந்து நமக்கு ஏறலையே, நம்மளுடைய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு நமக்கு ஏறாமையே இறந்து போய் அந்த பேரின்ப வீட்டில் போய் நாம் நிற்போமா? சாவி இல்லாம வந்துருவோம். பேரின்ப வீட்டு வரைக்கும் போவீங்கப்பா, நீங்க இறைவனை பற்றிய தெளிவு பெற்று போவீங்க. ஆனா முழுசா தெரிஞ்சுக்கலையே இந்த ஆத்மா. இந்த தேகம் பெற்று வந்து முழுசா தெரிஞ்சுக்காம போதே கடவுளை பற்றிய அறிவு. வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலையே, கடவுளை எப்படி அறிந்து அடைந்து அம்மயம் ஆக வேண்டும் என்ற அறிவில்லாம போறீங்களே. இந்த மானிட தேகம் அதுக்கு தானே நீங்க பெற்று வரீங்க. நான் ஏன் பிறந்தேன் எத்தனை பேருக்கு கேள்வி இருக்கிறது.
எத்தனை பேருக்கு இங்க ஏன் எல்லாமே கேள்வி கேட்கணும். நான் ஏன் பிறந்தேன்? நம்ம ஏன் பிறந்தோம்? இப்படியே பார்த்துட்டு இருந்தா காலம் போயிடுமே. மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே. ஐயோ! அதை சற்றும் நம்மாலே தடுக்க முடியாதே. ஆதிசங்கரர் கேட்கிறாரு, "டேய் என்னடா பண்றீங்க? எதுக்கு?" இலக்கண சூத்திரத்தை படித்துக் கொண்டிருந்தார்களாம். அத பார்த்து ஆதிசங்கருக்கு கோவம் வந்ததாம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சம்பிராப்தே சந்நிஹிதி காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரும் கரணே. உன்னை இந்த டுக்ரும் கரணே காப்பாத்துமா? டுக்ரும் கரணேனா வடமொழி சமஸ்கிருத அந்த இலக்கண நூல் இருக்கு இல்லையா? சமஸ்கிருத இலக்கண நூலினுடைய சூத்திரம், ஃபார்முலா. அந்த டுக்ரும் கரணே டுக்ரும் கரணேன்னு யாரோ ஆதிசங்கரர் முன்னாடி காசியில வைகறை பொழுதுல இவர் கங்கையில் குளிச்சிட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகும்போது திண்ணையில உட்காந்து படிச்சுட்டு இருந்தானா, டுக்ரும் கரணே டுக்ரும் கரண். வந்துதான் ஆதிசங்கர் கோவம். முட்டா பசங்களேன்னாராம். கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனை பாடுங்கடா. உனக்கு சாயங்காலம் ஒண்ணு வரும்ல, கூற்றுவன் வருவான் இல்லையா? அப்ப இந்த டுக்ரும் கரணை உன்னை காப்பாத்துமான்னு கேட்டாராம். இப்ப ஆதிசங்கரர் இருந்தா பாரதி சொன்னானே, தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப் பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நாம் பாரதி. இது காமெடி பசங்களா இருக்கானுங்க இவனுங்க. என்ன பசங்க இவனுங்க? என்னடா வாழ்க்கைய நீங்க வாழறீங்க? வாழ்க்கையே வாழ தெரியலையே. இதுவாடா வாழ்க்கை? இப்படியே போதே. அப்ப அந்த மாதிரி வாழ்வதுன்னு என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இறைவனை நினைக்க வேண்டாமா? அது நினைப்பது ஒன்றுதான் வாழ்க்கையின் அர்த்தம்னே சொல்றாங்க. அப்ப நான் ஏன் பிறந்தேன்? தெரியல. நிறைய பேர் தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். தின்னு திரிஞ்சு தூங்குறதுக்கா பிறந்தோம்? அப்ப மற்ற ஜீவராசிகளும் அதையே செய்கிறதே. ஒரு காகம் செய்கிறது, நரி செய்கிறது, நாய் செய்கிறது, பூனை செய்கிறது. எல்லா 5 அறிவு ஜீவராசிகள் வரை இதை செய்யுது. அப்ப நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி. இன்னும் நம்மளை விட சிறப்பா செய்யும். பர்டிகுலரா கிளியரா ஒழுக்கமா செய்யும். நம்ம தான் எந்த நேரம் கிடைக்குதுன்னு சாப்பிடுவோம், எந்த நேரம் இனப்பெருக்கம் பண்ணுவோம், என்ன வேணாலும். ஆனா அந்த அந்த மற்ற விலங்குகளுக்கு பற்று கூட கிடையாது. நிறைய விஷயங்களை அதுகிட்ட இருந்து கத்துக்கலாம். மனிதனுக்கு அது கூட தெரியாது. தின்று திரிந்து உறங்க சரியா சாப்பிட தெரியாது, சரியா எப்படி சுத்தணும்னு கூட தெரியாது, எப்படி தூங்கணும்னு தெரியாது, அதுவும் சரியா தெரியாது. ஆனால் அதற்காகவா பிறந்தோம்னு கேட்கிறாரு. அதற்கு இதுவரை வந்த 5 அறிவு ஜீவராசிகளை போல பிறந்திருக்கலாமே. அப்ப நாம ஏன் பிறந்தோம்? இந்த ஒரு கேள்வி வந்தா போதும், மகான்களா மாறிடலாம் நம்ம. வள்ளல் பெருமானார் கேட்பாரு, சாதியிலே மதங்களிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர். இதுவாடா வாழ்க்கை? எப்பவும் சண்டை. எதுக்கு சண்டை போடுறோம் தெரியாது. இப்படியே சண்டை போட்டு போய் சேரும். நீ அலைந்து அலைந்து அழிதல் அழகல்லவே. இப்படி சாகிறது நல்லா இல்லப்பா. நீ எப்படிப்பட்ட மாண்ட தேகம்பா இது என்று அந்த பிறப்பின் தத்துவத்தை ஐயா சொல்லிக் கொடுப்பார். ஆன்ம லாபம்னு சொல்லிக் கொடுப்பார். ஒரு வார்த்தை ஆன்ம லாபம்னு ஒரு வார்த்தையை சொன்னவர் வள்ளல் பெருமானார். இந்த ஆன்மா இந்த தேகம் என்கிற மாண்ட தேகம் என்கிற பெரிய முதலீடு போட்டிருக்கான். எப்படி வார்த்தை ஐயா உருவகிக்கிறார் பாருங்க. இந்த ஆன்மா யாரு? பேரான்மா பரமாத்மாவினுடைய சிற்சொரூபமாக விளங்கக்கூடிய இந்த குட்டி ஆன்மா உள்ள இருக்குல்ல, இது இந்த தேகம் என்கிற முதலீடை போட்டு அனுப்புறாராம் இறைவன் இந்த ஆன்மா. இப்ப இந்த ஆன்மா லாபம் அடையணுமா இல்லையா? நம்ம முதலீடு போட்டு அனுப்புறாருல்ல, இவ்வளவு மானிட தேகம், சிறப்பு வாய்ந்த தேகம். நம்முடைய மூளை, நம்முடைய இதயம், நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள், நம்முடைய முதுகுத்தண்டு, நம்மளுடைய எல்லாமே சக்கரங்கள். அவ்வளவு சிறப்பு. நம்முடைய தச வாயுக்கள், நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், நமக்குள்ள இருக்கிற எல்லாமே மிக சிறப்பா வடிவமைச்சது தான் இந்த மானிட தேகம். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு நாள் ஐயா சொல்றாரு, இது பெரிய லாபம் அடைய வந்திருக்கப்பா நீனுவர்.
அவர் சொல்வது அத்தனை அவ்வளவு ஒரு வியப்பா இருக்கும். அடையலாம் நீ. ஐயா மட்டும்தான் இதை சொன்னவர் நமக்கு. தான் அடைந்து போனவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீயும் இதை அடையலாம்னு சொன்னவர் வள்ளல் பெருமான். அவர் சொல்வாரு, என்ன சொல்வார் என்றால், அந்த ஆன்ம லாபம்னா என்னன்னு விளக்கம் கொடுப்பார். நீ எதுக்கு பிறந்த தெரியுமா? ஆன்ம லாபம் அடைய. ஆன்ம லாபம்னா என்ன தெரியுமா? எல்லா புவனங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும். 6 தன் இயற்கை அருள் விளக்க சக்தியால் விளங்கச் செய்விக்கின்ற இயற்கை உண்மை தனிப்பதியினுடைய இயற்கை இன்பம் முழுமையையும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும், ஐயாவுடைய வார்த்தைகள்லாம், தடைபடாமல் அனுபவிக்கின்ற நித்திய பேரின்ப பெருவாழ்வே ஆன்மலாபம். புரியல என்ன சொல்றாரு? ஏம்பா, இவ்வளவு பெரிய ஆளியா கடவுள்? அந்த கடவுள் எவ்வளவு புவனங்கள், போகங்கள், உயிர்கள், பயன்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான்ல. யாரால? அருட்சக்தி, சக்தியால கொடுத்து வச்சிருக்கான் ஐயா. அத இந்த இன்பம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு வச்சிருக்காங்களே, அத முழுசா நீ அனுபவிக்கலாம். எப்படி? எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கலாம். எவ்வளவு நாள்? நித்திய பேரின்ப வாழ். இதான் மரணமில்லா பெருவாழ். நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன அற்ப லாபம் அடங்கிறதுக்கு சண்டை. கால் கிரவுண்டுக்கு சண்டை, வரப்பு தகராறு, மதில் தகராறு, உங்க வீட்டு மரம் எங்க வீட்டு கிளையில விழுது, உங்க இலை விழுது, நாங்க கொட்டுற சின்ன சின்ன சண்டை, ஜாதி சண்டை, சமய சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை. ஐயா சொல்றாரு, எவ்வளவு பெரிய லாபம் அடைய வந்திருக்க வேண்டாம் நீ, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் நீ அனுபவிக்கலாம். எல்லா உலகமும் என் வசமாயின என்பார் வள்ளல் பெருமானார். எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லா சித்தும் என் சித்தாயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என்னப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்துள் உள்ளாரே. எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்டா. எப்படி? சாதி சமய சழக்கை விட்டேன், சமயம் குல முதல் சார்பலாம் விடுத்த அமையம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. இந்த சழக்கையெல்லாம் நான் விட்டுட்டேன்ப்பா. இதான் ஐயா. ஆண்டவரை காண்பிப்பார், அந்த சமரசத்தை கொடுப்பாரு, சத்தியத்தை அப்படியே உண்மையா சொல்லுவாரு. ஐயாவுடைய இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, பசி தீர்த்தல். வள்ளல் பெருமானார் யாருன்னு கேட்டீங்கன்னா, பசி. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் ஐயா அது என்ன? கொலை செய்யாதீங்க, எந்த உயிரையும் கொலை செய்யாதீங்க, புலால் சாப்பிடாதீங்க, உயிர் இறக்கும். அதுக்கு பிறகு அவருடைய வழிபாடு என்ன தெரியுங்களா? அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடுன்னு சொல்லவர் வள்ளல் பெருமான். ஆண்டவர் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். எல்லா உயிர்களிடத்தும் அந்த சகோதரத்துவம் ஐயா என்னன்னா, மனிதர்களிடத்துல சொல்லல பா, எல்லா உயிர்களும் ஆண்டவனின் குழந்தைகள் தானப்பான்னு ஆன்ம நேயத்தை காட்டியவர் வள்ளல் பெருமான். இதெல்லாம் அவருடைய சிறப்பு. ஒரு புரட்சியாளர், வழி வழி வந்த மகான்கள் அவர் சொன்னார் இல்லையா, அதை கடந்து என்னன்னா ஒரு சமுதாய புரட்சியாளர். கடவுளை மறுத்து சமுதாய புரட்சி பண்ணல ஐயா, கடவுளோடு துணை கொண்டு சமுதாய புரட்சி பண்ணார். ஏன்? எல்லா உயிர்களும் கடவுள் தான்ப்பா, கடவுளுடைய குழந்தைகள் தான்ப்பா. கடவுளை மற மனிதனை நினைன்னு சொல்லல. சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? மனிதனை மறந்துட்டு என்னையா பண்றீங்க? ஐயா சொன்னார், ஏன் கடவுளை மறக்கணும்? எல்லாமே கடவுள் தான் ஐயா, மனுஷன் மட்டும் இல்லையா, எல்லா உயிர்களும் கடவுளின் சொரூபம். உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமேன அகவல்ல இறைவன் தனக்கு சொன்னதா சொல்லுவார். இதெல்லாம் ஐயாவுடைய சிறப்புகள். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி தானே சத்தியமா இருக்கும். எப்படிடா இறைவன் கிட்ட அதெல்லாம் இருக்கும்? இறைவனினுடைய குழந்தைகள் எல்லாம் ஒண்ணுதானே என்று இது போன்ற ஐயாவினுடைய சிறப்புகள், இறைவனினுடைய உண்மை தன்மையை உண்மையா காட்டுவார்.
அந்த ஏக இறை தத்துவத்தை அத்தனை அழகா சொல்லிக் கொடுப்பார். அந்த ஏக இறைவன் யாருன்னு சொல்லுவார். யார் அது? அதுதான்யா சிவம். அதுதான்டா விஷ்ணு. எல்லா தெய்வமும் அந்த ஒரு தெய்வத்தினுடைய அடையாளம் தான்ப்பா. இந்த தெய்வம் அந்த தெய்வம் எல்லாம் கிடையாதுப்பா. நீங்க எந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் தன்மை தான் உங்களுக்கு வரும். நீங்க மேலான அருட்பெருஞ்சோதிய புடிங்க. அப்ப உண்மை தன்மை உங்களுக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும்ல. நீங்க ஒப்புக்கொள்ளவே மாட்டீர்களா? இப்படி எல்லாம் ஐயா கேட்பாரு. இதையெல்லாம் கடந்து ஒன்று இருக்கிறது ஐயாவுடைய மரணமிலா பெருவாழ்வு. ஐயா நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? மரண பயமற்ற தன்மை அல்ல, மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சொல்லிக் கொடுத்தார் ஐயா. இது வேற யாரும் நமக்கு சொல்லல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிறந்தா இறக்க வேண்டும் என்று நினைச்சிட்டு இருக்கோம். ஐயா சொல்றார் அதெல்லாம் கிடையாது. இறப்பதுதான் செயற்கை. நாம் மரணமிலா பெருவாழ்வு அடைவதுதான் மானிடர்களின் இயற்கை. மானிடர் மட்டும் இல்ல, ஜீவர்களுக்கே அப்படின்னு. அந்த ஜீவன் ஒவ்வொன்றும் மரணமிலா பெருவாழ்வை நோக்கிதான் போதான். புல் முதல் இந்த மனிதன் வரை மரணமிலா பெருவாழ்வை நோக்கிதாயா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தாண்டா இந்த பிறவி என்று சொல்கிறார். இது ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்? இறப்பை நோக்கி போகிறோம், இறப்பை நோக்கி போகிறோம் எனும்பொழுது ஒரு சலிப்பு வரும். இல்ல, நீ இறைவனை அறிந்து அடைந்து அம்மயமாதலுக்குத்தான் உன் பயணம் எனும்பொழுது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நான் எங்க போறதை வச்சு என் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது இல்லை. இப்ப வாங்க எல்லாரும் இமயமலைக்கு கிளம்பலாம்னா பிடிச்சவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா. என் பயணம் எதை நோக்கி? சாவறதுக்கு பயணம். நல்லா இருக்கா கேட்க? அப்படிதானே சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா சொல்றாரு சாவறதுக்கெல்லாம் இல்ல, நீ சாக பிறக்கல, நீ இறைவனை அறிந்து உண்மை இறைவனை அறியணும். அதுதான் அவன் யாருன்னு அவன் தன்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவனை அடைய வேண்டும். அதற்கு பிறகு நீ அவனாவே மாறிடும். அறிதல் துவைதம், அடைதல் விசிஷ்டாத்வைதம், அம்மயமாதல் அத்வைதம். மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி. இறைவனை முதலில் மேவணுமா, விரும்பணுமா, நாடணுமா, அதுக்கப்புறம் இறைவனே நமக்குள்ள விளங்க ஆரம்பிப்பாராம். அப்புறம் அதுவா மாறிடுவார். இது நடக்கணும். முதலில் இறைவனை விரும்ப வேண்டும். எந்த இறைவனை விரும்புகிறோம் என்பதை வைத்தும் இருக்கிறது. நீ எந்த இறைவனை வேண்டுமானாலும் விரும்பிக்கொள், ஆனால் சமய பேதம் பார்க்காதே. இந்த தெய்வம் வேற அந்த தெய்வம்னு பார்க்காம உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கிக்கோ. என் தெய்வத்தை தான் அவர்கள் அந்த பேரை சொல்லி வணங்குகிறார்கள் என்ற அறிவு இருந்தால் போதும். இதையெல்லாம் ஐயா சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் அவருடைய சிறப்புகள். ஒரு புரட்சி செஞ்சாரு. அப்ப ஐயா கடவுளை விரும்புவார் பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த திருவருட்பாவுல. அவர் தெய்வத்தை விரும்புற ஒரு பாங்கு இருக்கு பாருங்க. அவர் அந்த இறைவனோட நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடுதான். கடவுளை எப்படி விரும்புவார்? பேருபதேசத்துல சொல்லுவாரு, நான் விரும்பியது எத்தனை என்பது என்னுடைய திருவருட்பாவை படிச்சு பாருங்கன்னுவார். கடவுளை அவ்வளவு விரும்புவார். பெற்ற தாய் தனை மகம் மறந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையை பெரும் தாய் மறந்தால், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும், நற்றவத்தவர் உள் நிறைந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னர். நான் மறக்க மாட்டேன்யா. இது கூட பரவாயில்ல. இன்னொரு ஒரு பாட்டு இருக்கும் அதுல. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், சரணாகதி. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இக்கணந்தனிலே இறந்தாலும், இப்பே நான் செத்து போயிட்டாலும், துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும், சொர்க்கமே எனக்கு கிடைச்சாலும் சரி, இல்ல சோர்ந்து நரகம் உழன்றாலும், நம் நரகத்துக்கே போனாலும் சரி, எம்பிரான் எனக்கு யாது செய்தால், என் இறைவன் எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, இன்னமேனும் எனக்கு யாது நடந்தாலும், இன்னும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த கடவுள்ல இருந்து அந்த கடவுள், அந்த கோயில இருந்து இந்த கோயில், இந்த பூஜையில இருந்து அந்த பூஜை, இந்த வழிபாட்டுல இருந்து அந்த வழிபாடு, உடனே கடவுளை மாத்திடுவோம். ஐயா சொல்றாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும் ஐயா, என்னதான் பிடிச்சு